கவலையெல்லாம் மறந்து சாப்பிடுவோம் கறி விருந்து. வணக்கம் நண்பா. காலையிலே நம்மளுடைய ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு மன நிறைவோட வீட்டுக்கு வந்தோம். ஆனால் வயிறு நிறையல, அது ஒரு விஷயம். காரணம் என்னென்னா சாப்பிடல. காலையிலே நம்மளுக்காக நம்ம மேலே உள்ள பாசத்தில் அம்மா ஒரு கோழியை கொலை பண்ணி நமக்காக விருந்து வச்சுருந்தாங்க. ஆனாலும் அதை விட முக்கியம் ஜனநாயக கடமை தான்ட்டு சொல்லிட்டு ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவலையாக பார்த்து அறுத்து அதில் நல்லா தலைன்னு தண்ணியை தெளித்து பாரபட்சமே பார்க்காம கறி அள்ளி போட்டு உக்காந்தா சொர்க்கம் இது தானம்மா வேறு கிடையாதம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம அம்மா கையாலே செஞ்ச விருந்துனா சொல்லவா வேணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கறி விருந்து சாப்பிட்டு. அதுலேயும் டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட படம் ஓடிட்டு இருந்துச்சு. அது என்னென்னா ஒஸ்தி. அந்த ஒஸ்தி படத்தை பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஏன்டா இப்படி வாங்கின காசுக்கு மேலே கூறுங்கிற மாதிரி என்னடா கறியே சாப்பிட்டது இல்லையாடான்னு நினைப்பீங்க. நம்ம வந்து இப்போ திண்டுக்கல்ல வந்து ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்கோம். அதனால் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்கு ஓட்டு போட வந்த நமக்கு இந்த மாதிரி ஒரு கறி விருந்தை பார்த்தோன்னே சொல்ல வார்த்தையே இல்லை. நல்லா ஒரு பருக்க விடாமல் முடிச்சாச்சு. அதுவும் அம்மா கையால் கறி விருந்துனா வேஸ்ட்டு பண்ணுவோம்மா சாப்பாட்டை. முடிச்சுட்டு அப்படியே வெளியில் கிளம்பலான்னு பார்த்தா நம்ம பையில் கால் பண்ணி வா பங்காளி குளிக்க போவோம்னாங்க. நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருப்பேனா அவன்ட்டு அங்கே போனோன்னா சுல்லுன்னு வெயிலுக்கு சில்லுன்னு குடியலும் சொல்ல வார்த்தையே இல்லை. இங்கே நடந்த அலப்பறையெல்லாம் அடுத்த காலையில் சொல்கிறேன். வரட்டா நண்பா. வீடியோ முடிஞ்சு.